ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வாங்க நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஈவினிங் டைமில் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு நம்ம புதுசாக எதுவுமே கடையிலலாம் வாங்க தேவையில்லை. நம்ம வீட்டில் இருக்க பொருள் வச்சு அவ்வளோ அழகாக ஈவினிங் டைமில் ஒரு 10 மினிட்ஸுக்குள்ளே செஞ்சு அசத்திடலாம் பாருங்கள். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நம்ம வந்துட்டு சக்கரவள்ளி கிழங்கு வந்துட்டு நான் வாங்கி வச்சுருக்கேன். சக்கரவள்ளி கிழங்கு வந்துட்டு சீசனுங்கிறதுனால அதிகமாகவே கிடைக்கும் கடைகள்லாம். நீங்கள் வாங்கிட்டு வந்துடுங்க. எப்போ பார்த்தாலுமே அவிச்சு தானே சாப்பிடுவோம். இன்றைக்கி வந்து கட்லெட் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் கிழங்கு வாங்கிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். கட் பண்ணி வச்சதெல்லாம் நம்ம வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா மண்ணெல்லாம் இல்லாமல் கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுக்கலாம். வேக வைக்கும்போது நம்ம வந்துட்டு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து வேக வச்சிடலாம். எல்லாமே இப்போ பாருங்கள், தண்ணிக்குள்ளே முழுந்துற அளவுக்கு போட்டிருக்கேனா, இப்போ மூடி போட்டு வேக வச்சிடலாம். 5 மினிட்ஸ்லேயே ரொம்பவே சூப்பராக வெந்துடும். இது ஒரு ஓரமாக வெந்துட்டுருக்கட்டும். நம்ம அதுக்கு தேவையானது எல்லாமே நம்ம இப்போ கட் பண்ணி வச்சிடலாம். ஒரு கேரட் கட் பண்ணியிருக்கேன், ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக 2 பச்சை மிளகாய், கார்ன் தான் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா சேர்க்க போகிறோம். பாருங்கள், வெந்துருச்சான்னு இப்படி செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கிழங்கெல்லாம் தண்ணிலாம் வடிச்சிட்டு எடுத்து வச்சிடலாம். ஆரோட்டி கொஞ்சமாக பொறுமையாக நீங்கள் வந்துட்டு தோல்லாம் உரிச்சிட்டு ரெடியாக வச்சுருங்க. நீங்கள் வந்துட்டு இது கூட உருளைக்கிழங்கு வேணால் கூட ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம், ஆப்ஷனல் தான். பாருங்கள், இது போல் மசிச்சு விட்டுருங்க. ரொம்ப ரொம்ப சாஃப்டாக வந்துருக்குது. இந்த மாதிரி கிழங்கு அவிக்கும் போது ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியமே கிடையாது. 5 மினிட்ஸ்லேயே வந்துடும் இல்லையா. பாருங்கள், இப்போ நம்ம கட் பண்ணி வச்சதெல்லாம் ஒன் பை ஒன்னாக சேர்த்துக்கலாம். வெங்காயம், கேரட் துருவல் பார்த்துங்க, எல்லாமே நான் வந்துட்டு சேர்த்துட்டேன். பச்சை மிளகாய் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம், கொத்தமல்லி தூவிக்கலாம். எல்லாமே நம்ம சேர்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்க போகிறோம். அதுக்கப்புறமா மிளகாத்தூள் வந்து உங்களுக்கு காரம் நிறையா பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் 2 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். பார்த்தீங்களா, கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம். திரும்பவும் மசாலாக்காக சால்ட் சேர்த்துக்கலாம். பார்த்தீங்களா, ஜீரகம் வந்து டைஜஷனுக்காக நான் வந்துட்டு பச்சரிசி மாவு அரைச்சது எடுத்து சேர்த்து வச்சுருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நீங்கள் தேவைப்பட்டால் கார்ன்ஃப்ளவர் மாவு கூட சேர்த்துக்கலாம். இதுவே எனக்கு வந்து கெட்டியாக இருக்குது, அதனால நான் சேர்த்துக்கல. பார்த்தீங்களா, இந்தளவுக்கு நல்ல கெட்டியான பதத்துக்கு வந்தோடனே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்படி இல்லைனா கையால் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடலாம். அப்போ தான் வந்து சால்ட்டு காரம் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரும். நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு வரணும். பார்த்தீங்களா, இந்தளவுக்கு கரெக்டாக வந்துருக்குது. நம்ம வந்து செய்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ஆயில் கையில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிட்டு அந்த சேஃபுக்கு வந்துட்டு லைட்டாக அழுத்தி விடுங்க. பார்த்தீங்களா, இது உள்றதை நம்ம கான் வைக்க போகிறோம். கான் உள்ற வச்சு நம்ம வந்துட்டு இந்த கட்லெட் செய்யும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக கிறிஸ்பியாக இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப இந்த டேஸ்ட்டான ஸ்நாக்ஸ் ரெசிப்பியை பசங்க சாப்பிட்டாங்கன்னா விடவே மாட்டாங்க. அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் போது மீதமுள்ள மாவு எல்லாத்தையுமே நம்ம இது மாதிரி உள்றக்க கான் வச்சுட்டு இது மாதிரி சேஃபுக்கு நம்ம வந்து ரொட்டி வச்சுக்கலாம், தட்டையாக செஞ்சு வச்சுக்கலாம். இதில் வந்துட்டு இந்த சேஃபுக்கும் நீங்கள் உருண்டை சேஃபுக்கும் செஞ்சு வச்சுருங்க. பசங்கள் வந்து டிஃப்ரெண்டான சேஃபில் இருந்தாக்க ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அதுக்காக தான் நம்ம வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு லைட்டாக சூடானதுக்கப்புறமா ஒன் பை ஒன்னாக போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். ரொம்ப வந்து கருக விட்டுறாதீங்க. கொஞ்சமாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு திருப்பி விட்டு எடுத்துருங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நான் வந்து பாதி போட்டு எடுத்து வச்சுட்டேன். இப்போ உருண்டை சேஃபில் உள்ளதெல்லாம் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். பொன்னிறமாக வந்தோடனே எடுத்துருங்க. ஆல்ரெடி நம்ம வந்துட்டு கிழங்கு வேக வச்சது தானே, ரொம்பலாம் நீங்கள் வேக வைக்க வேண்டியதில்லை. நல்லாவே வந்துடும். சூப்பராக வந்திருக்கு எங்களோட இது வந்து கட்லெட்டு. செம்மையாக வந்திருக்கு. பார்த்தீங்களா, இப்போ டேஸ்ட்டு பார்த்துடலாம். அந்தளவுக்கு பர்ஃபெக்டான சக்கரவள்ளி கிழங்கு கட்லெட்டு ரெடி ஆகிட்டு எல்லோரும் சாப்பிட ரெடி ஆகிட்டாங்க. பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அதுக்குள்ளே வந்துட்டு கார்ன் இருக்கும். பார்த்தீங்களா, இதை சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டு, சொல்ல வார்த்தையே இல்லை. இதை பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இது போல் செஞ்சு கொடுங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நாம் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.